உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய கேள்விகள் இருக்குது, இதற்கான சாரங்கள் இருக்குது, பதிவுகள் இருக்குது. இதில் நிறைய பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளோடு வாழக்கூடிய வாழ்க்கைகளும் இருக்குது. இப்போ நம்ம இதனால யார் மேலேயும் குறையோ குற்றமோ சொல்ல முடியாது, அதுவும் உண்மை தானே வாழ்க்கையில். ரைட். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம அடுத்து எடுத்துக்க போகிறது என்னென்னா, ஏனோ சேர்ந்தோம், ஏனோ இணைந்தோம், ஏனோ பார்த்தோம், இப்படி தானே வாழ்க்கை போகுது. இந்த வாழ்க்கை எல்லாமே சுமூகமாக வரவேற்கப்படுதா அப்படின்னு தெரியல. எல்லா ராசி நட்சத்திரங்களும் 27 நட்சத்திரங்களும் சரி, ராசிகளும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம், பயணிக்கிறோம். அந்த பயணமும் சிறப்பாக தான் இருக்கு. இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய கசப்புகள், வருத்தங்கள், வேதனைகள், ஒருவரை ஒருவர் குறை சொல்கிறோம், ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுகிறோம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்க்கை போகிறது சிறப்பாக இருக்கான்னா சிறப்பாக இல்லை. நிறைய காதலர்கள் விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டோம், 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நினச்சோம். ஆனால் அதில் சறுக்கல், சிரமம், பிரச்சனை, வேதனை. இப்போ இந்த பிரச்சனை, வேதனை எங்கிருந்து வருது? அதை நம்ம ஒரு நூலை எட்டி பார்த்தோம்னா, இது யார் மூலமாக வருதுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியல. ஒரே ஒரு விஷயந்தான், ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம்னு வாழ்கிறத விட நான் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுதலாக அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம், பல பேரை பார்க்குறோம், பல நண்பர்களோடு வாழ்கிறோம். ஆனால் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத பற்றி உணர்கிறோம் இல்லையா? ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு காதலர், ஒரு காதலன். இது நம்ம ஜாதகத்துக்குள்ள காதலை பற்றி சொல்லணும்னா புதனைத்தான் காரகமாக சொல்லுவோம். ஒரு தைரியம் வேணும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா செவ்வாயைத்தான் காரகிரகமாக சொல்லுவோம். இந்த புதன் செவ்வாய் மட்டும்தான் ஒரு காதலை தீர்மானிக்குதான்னா அப்படி இல்லை, அது தைரியத்தை கொடுக்குது. ஒரு தைரியம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரை கரண் பிடிக்கிறதுக்கு, ஒருத்தரை விரும்புறதுக்கு, ஒருத்தரை திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் ஏற்படும். அது இல்லைன்னா வாழ்க்கையில் சிறப்பும் இல்லை, சிறந்த வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இந்த கரம் பிடிக்கக்கூடிய வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். ஏதோ ஒன்று நான் பார்த்தேன், ஏதோ ஒன்று சந்தித்தேன், எனக்கு தேவையானது உன்கிட்ட கிடைச்சது, உனக்கு தேவையானது எனக்கிட்ட கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல வாழ்க்கை. நிறைய பேருடைய மனங்களை, மனசை துன்பப்படுத்துது, வேதனைப்படுத்துது, அவர்களை கஷ்டப்படுத்துன்னு கூட நான் சொல்லுவேன். வாழ்க்கையுடைய அம்சத்தில் நாம் பிறந்தது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, சாகிறதுக்கே இல்லை. சாகிறதுக்காக நம்ம பிறந்த இந்த உலகத்தில் வரல. நிறைய நண்பர்கள் பாருங்க, உன்னை விட்டா எனக்கு ஆளே இல்லை, என்னுடைய உலகமே நீதான் அப்படின்னு சொன்னார். இப்போ சனியனே நீ சாக மாட்டியான்னு சொல்றார். என்ன வித்தியாசம் அது? எப்படி திடீர்னு இப்படி ஒரு வித்தியாசம் வருவதற்கான காரணம் என்ன? கண்டுபிடிக்க முடியல. சரி, அதை விடுங்க. மனைவி நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிருவேன்னு சொன்னாங்க, தன்னை விரும்புகிறேன்னு சொன்னாங்க, தன்னைத்தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய பேச்சோ அவங்களுடைய வார்த்தைகளோ வித்தியாசமாக இருக்குது. அதில் எந்த விதமான விஷயமும் எங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாசமாவோ ஒரு ஈர்ப்பாவோ இருக்கிற மாதிரி தெரியல.